கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல காலை வேளையில கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காலை வேளையில ஆண்டுடைய வார்த்தைக்காய் நான் அவர் சமூகத்திலே காத்திருந்த பொழுது, இந்த பலப்படுகிற நாட்களை கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை பலப்படும்படி அவர் வார்த்தையின் சத்துவத்தினாலும் வல்லமையினாலும் நம்மை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஏன் நாம் பலப்படுத்தப்பட வேண்டும்? எதற்காக பலப்படுத்தப்பட வேண்டும்? அப்படின்னு நம்ம கேட்போம் என்று சொன்னால், இனி வருகிற நாட்கள்ல நமக்கு அடுத்த கட்ட ஒரு ஒரு எழுப்புதலுக்குள்ள இசப்பா அடுத்த கட்ட ஒரு ஊழியத்துக்குள்ள கர்த்தர் நம்மை கொண்டு செல்லுவார். அதற்காக நம்மள இந்த நாட்கள்ல ஆயத்தப்படுத்துகிறார். ஆமென். ஒவ்வொரு நாளும் அநேக வார்த்தைகள கொண்டு நம்மள தைரியப்படுத்துகிறார். நம்மை உருவாக்குறார். நம்ம நம்ம அடுத்த நிலைக்கு கடந்து செல்வதற்கு ஒரு ஆவிக்குரிய நிலைமையில நம்மை காத்திருக்கும்படி வைக்கிறார். நம்மை உருவாக்குகிறார். அதே மாதிரி இந்த நாளுல கூட நம்ம அவர் சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது, இந்த நாள்ல என்ன வார்த்தையை கொண்டு நான் அவர்களுக்கு போதிக்கணும், அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் என்று ஜெபித்த பொழுது, கர்த்தர் எனக்கு காண்பித்துக் கொடுத்த வார்த்தை, உங்கள் கைகளிலே வேதாகமம் இருக்கும் என்றால் என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 147வது சங்கீதம் 12, 13, 14 வசனங்கள். 147வது சங்கீதம் 12, 13, 14. எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி. சீயோனே உன் தேவனை துதி. அவர் உன் வாசல்களின் தாழ்ப்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்திலுள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். ஆவியானவர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் நம் மத்தியிலே இடைப்படுவாராக. ஏன்னா இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், எருசலேமை பார்த்து, தேவ ஜனங்களை பார்த்து, நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. சீயோனே உன் தேவனை துதி. நீ ஸ்தோத்தரி, தேவனை துதி. இந்த 2 காரியத்த இந்த காலை வேளையில நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தரை ஸ்தோத்தரி, தேவனை துதி. அப்ப என்ன நடக்குது பாருங்க. வாசல்களின் தாழ்ப்பாள்கள் பலப்படுத்தப்படுகிறது. உன்னிடத்திலுள்ள உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். எல்லைகள் சமாதானம் உள்ளவைகளாகவும் உச்சிதமான கோதுமையினால் நம்மை திருப்தியாக்குகிறார். பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையின் மூலமாய் நம்மோடு கூட இடைப்படுவாராக. இந்த காலை வேளையில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இந்த கால வேளையில நீங்கள் பலப்படும்படிக்கு 2 காரியத்த கர்த்தர் உங்க வாழ்க்கையில சொல்லுகிறார். 1 ஸ்தோத்திரி, 2வது துதி. கர்த்தரையே ஸ்தோத்திரி, சீயோனே உன் தேவனையே துதி. இந்த 2 காரியத்த இந்த பலப்படு அப்படிங்கிற இந்த நாட்களில கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க இந்த 21 நாட்கள்ல நீங்க அதிகமா செய்ய போறீங்க. உங்களுடைய வாய் ஸ்தோத்திரத்தினால நிரம்பி இருக்கட்டும். உங்க இருதயம் துதியினால நிரம்பி இருக்கட்டும். நீங்க முழுமையா அவரை துதித்து ஸ்தோத்தரிக்கும்படிக்கு கர்த்தர் விரும்புகிறார். அப்படி அப்படி துதிக்கும் பொழுது, ஸ்தோத்தரிக்கும் பொழுது என்ன நடக்கும்னா, வாசல்களின் தாழ்ப்பாள்கள் நமக்கே தெரியாம நம்ம துதியில என்ன ஆகுது? நம்மளுடைய வாசலோட தாழ்ப்பாள்கள்லாம் பலப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இந்த நாட்களிலே நாம் பலப்படும்படிக்கு ஒரு வாசலை நமக்கு கட்டளையிடுகிறார். நமக்கு ஒரு ஒரு ஓப்பன் கேட்ட குடுக்குறாரு. நீ உட்கார்ந்து பலப்படு, ஜெபத்துல பலப்படு, துதியில பலப்படு, வேத வாசிப்புல பலப்படு, என் சமூகத்துல பலப்படு. ஒரு நாளொன்று வரப்போகிறது. நீங்கள் சமாரியா எங்கிலும் சாட்சிகளாய் நிற்கப் போகிற நாள். அன்னைக்கு அப்போஸ்தலர்கள் மேல் வீட்டு அறையிலே கூடியிருந்த பொழுது, ஆண்டவர் அந்த அந்த ந அந் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த 50 நாட்களும், இந்த 50வது நாள் தான் உங்களுக்கு பெந்தேகோஸ்து தினமாக சொல்லப்பட்டது. அப்ப அந்த அப்போஸ்தலர்கள் நீங்க எடுத்து வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த அப்போஸ்தலரின் புஸ்தகத்துல 1வது அதிகாரத்துல ஆண்டவர் அவர்கள கொஞ்ச நாள் அங்க காத்திருக்கும்படி சொல்லுகிறார். அப்போ பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிடுகிறார். அப்போஸ்தலர் 1:5 6வது வசனத்துல இக்காலத்துல ராஜ்யத்தை கொடுப்பீர் என்று சொல்லி அந்த சீஷர்கள் ஆண்டவரிடத்துல அவங்க அப்பொழுது கூடி வந்தவர்கள் ஆண்டவரை நோக்கி கேட்கிறாங்க. ஆண்டவரே, இக்காலத்திலா நீங்க ராஜ்யத்தை கொடுப்பீங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிறதெல்லாம் அந்த வேலையெல்லாம் உங்களுக்கு அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. நீங்க ஒண்ணே ஒண்ணு செய்யணும். பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும். அதுக்கு முன்பதாக ஸ்தோத்திரி, துதி, ஸ்தோத்திரி, துதி. அந்த நாள் வரும் பொழுது, நீங்கள் ஸ்தோத்தரிக்கும் பொழுது, துதித்துக் கொண்டே இருக்கும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். நீங்கள் பலனடைந்து சமாரியாவிலும் யூதேயாவிலும் எருசலேம் முழுவதிலும்
பூமியின் கடைசி பரியந்தம் சாட்சியாய் மாறுகிறீர்கள், சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்னா, இந்த பலப்பட வேண்டிய நாட்கள்ல அவர் சமூகத்துல இருந்து நம்ம பலப்படுத்திட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைய பலப்படுத்திட்டோம்னா, நம்மளுடைய ஜெப வாழ்க்கைய பலப்படுத்திட்டோம்னா, நம்ம வேத வாசிப்ப பலப்படுத்திட்டோம்னா, இதுதான் தாழ்ப்பாள்களை பலப்படுத்துறது. சத்துரு உள்ள நுழையாதபடி. எப்பொழுது தாழ்ப்பாள் சரியில்லைன்னா யார் உள்ள வருவா? திருடன் உள்ள வருவான். அந்த அந்த கதவ உடைச்சிட்டு திருடன் உள்ள வர வாய்ப்பு இருக்கிறது. அப்ப திருடன் உள்ள வரக்கூடாதுன்னா, இந்த இந்த ஆலயத்துல இந்த ஆலயத்தோட தாழ்ப்பாள் பலப்படுத்தப்பட்டிருக்கணும். இந்த ஆலயம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கணும். இந்த ஆலயம் தேவனுடைய துதியினாலும், வார்த்தையினாலும் நிரம்பி இருக்கணும். அப்படி நிரம்பி இருந்தா, இந்த ஆலயத்தை கர்த்தர் உச்சிதமான கோதுமையினால் போஷிப்பார். கன்மலையின் தேனினால் திருப்தியாக்குவார். இதோட பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். எல்லைகளை சமாதானம் உள்ளவைகள் ஆக்குவார். இதற்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? இந்த 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 ஆலயத்தை, அதாவது சரீரமாகிய இந்த ஆலயம் நம்மள துதிக்க வைக்கிறார். நம்மை ஸ்தோத்தரிக்க வைக்கிறார். அவர் சமூகத்துல இருந்து நம்மை பலப்படுத்துகிறார். நம்மள ஆண்டவர் அப்படி அவர் சமூகத்துல இருந்து துதிக்கும்படிக்கும், ஸ்தோத்தரிக்கும்படிக்கும், அவருக்குள்ளே எழும்பும்படிக்கும் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். தாழ்ப்பாள்களை பலப்படுத்துறது, இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குறது, சத்ரு எந்த எல்லையிலும் வராதபடிக்கு ஸ்ட்ராங் ஆக்குறார் ஆண்டவர். நம்ம யோசிக்கலாம், "என் ஆண்டவரே இவ்வளவு தனிமையில வைத்திருக்கிறீங்க. என் ஆண்டவரே இந்த நெருக்கத்தின் பாதையில வைத்திருக்கிறீங்க." அப்படிதான் அன்னைக்கு அந்த சீஷர்களுக்கு இருந்திருக்கும். ஆண்டவர் இருக்கிற வரைக்கும் அநேக அற்புதங்கள், அடையாளங்கள், ஆண்டவர் இருக்கிற வரைக்கும் போன இடத்துல எல்லாம் எல்லா சாப்பாடு, பயங்கரமான மரியாதை எல்லாம் இருந்தது சீஷர்களுக்கு. அதனாலதான் ஆண்டவருக்கு இப்படி நேரிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இடத்துல மத்தேயு 16வது அதிகாரத்துல பேதுரு கடிந்து கொண்டான் என்று சொல்லப்படுகிறது. இப்படி தேவன் கூட இருக்கணும்னு நினைக்கிற அந்த சீஷர்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் உள்ள இல்ல. மரித்து ஆண்டவர் உயிர் தெழுந்து பரமேறி போயிட்டாரு. இப்போ ஆவியானவர் வரணும். அந்த நாட்கள்ல ஆண்டவர் அவங்களுக்கூட பேசுறாரு, நீங்க காத்திருங்கன்னு சொல்லி. அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம், ஏன் நாங்க காத்திருக்கணும்? ஏன் நாங்க ஸ்தோத்தரிக்கணும்? ஏன் நாங்க இந்த 50 நாட்களும் ஏன் நாங்க பழைய மீன் பிடிக்கிற வேலைக்கு ஏன் போக்கூடாது? இங்கதான் ஆண்டவர் இல்லையே, இருந்த ஆண்டவர் தான் போயிட்டாரே. அப்ப நாங்க ஏன் எங்க மீன் பிடிக்கிற வேலைக்கு ஏன் நாங்க போக்கூடாது? எங்களுடைய வேலையை, எங்க எதிர்காலத்துக்கு தேவையான காரியங்களை நாங்க ஏன் செய்யக்கூடாது? ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, இல்ல, இல்ல. நீங்க காத்திருக்கணும். நீங்க பலப்படணும். நீங்க என் சமூகத்துக்குள்ள இருந்து காத்திருக்கணும். மேல் வீட்டு அறையில காத்திருக்கணும். அதேதான் பரிசுத்த ஆவியானவர் இந்த எண்ட் டைம் வாரியர்ஸ்க்கு சொல்லியிருக்கிறாரு. இனி வரக்கூடிய ஒரு எழுப்புதலின் நாள், அந்த 1ஆம் நூற்றாண்டின் எழுப்புதலுக்கு அவங்க காத்திருக்கிறாங்கன்னா, ஆண்டவர் நம்மையும் காத்திருக்கும்படி சொல்லுகிறார். இந்த இடத்துல இருந்து தான் கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதல தொடங்க இருக்கிறாரு. அதற்கு நம்ம இந்த நாட்களிலே நம்மை காத்திருக்கும்படி கர்த்தர் வைக்கிறார். நம் வாசல்களில் தாழ்ப்பாள்களை நாம் பலப்படுத்த கொஞ்ச நாட்கள் காத்திருக்கணும். அவர் சமூகத்திலே பலப்படுத்தப்படணும். சத்துருக்களை எதிர்கொள்ள, மேற்கொள்ள, சாட்சிகளாய் மாற நாம் காத்திருக்கணும். இங்க இந்த சீஷர்கள் காத்திருக்கிறாங்க அவர் சமூகத்துல. ஏங்க காத்திருக்கணும்னு கேட்டப்ப பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது, எங்க காத்திருக்கிறதுக்கான பதில் பரிசுத்த ஆவியானவர். அவர் உள்ள வருவாரு. அவர் உள்ள வந்துட்டா நீங்க சாதாரணமா இல்ல, சாட்சியா மாறிடுவீங்க. நீங்கள் சாதாரணமா இருப்பீர்கள்ன்னு சொல்லல. நீங்கள் சாட்சிகளா இருப்பீர்கள். பூமியின் கடைசி பரியந்தம் இந்த தரிசனத்துல இருக்கிற ஒவ்வொருவரும், பூமியின் கடைசி பரியந்தம் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சிகளாய் மாறுவதற்காக இந்த நாட்கள்ல கர்த்தர் உங்களை பலப்படுத்த வைக்கிறாரு. சும்மா ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன், என்னோட அற்புதம் எதுவும் நடக்கல, நான் என் வாழ்க்கை சாட்சியா மாறல, சும்மா அவர் சமூகத்துல இருந்து துதித்து கொண்டே இருக்கிறேன்னு நீங்க சொல்லுவீங்கன்னா, இது தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற கிருபையின் நாட்கள். இதுல உட்கார்ந்து ஒரு ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலைக்குள்ள இருக்கிறேன், என்னோட அற்புதத்தை பார்க்க முடியலன்னு சொல்வீங்கன்னா, தேவ சமூகத்துல இன்னும் பலப்படுங்க. உங்க தாழ்ப்பாள்களை பலப்படுத்துங்க. அவர் சமூகத்துல பிரசன்னத்துல இருந்தவரை ஆராதிக்க ஆரம்பிங்க, துதிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு எதிராய் சத்துரு வந்தாலும் அவன் முறிந்தோடி போவான். கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். அந்த 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 கூட்டத்தை எதிர்த்து அநேகரை தேவ ராஜ்யத்துக்குள்ள நடத்துகிறதற்கு இந்த சீஷர்களுக்கு பலன் தேவை. அதனால ஆண்டவர் அவர் சமூகத்துல இருந்து பலப்பட வைத்தார். இந்த உபவாசத்தின் நாட்கள் நாம் பலப்பட வேண்டிய நாட்கள். ஹalleluya. நாம் பலனடைய வேண்டிய நாட்கள். நாம் பலனடைந்து சத்துருவை எதிர்கொள்வதற்கு கர்த்தர் நம்மை எழுப்புகிறார். என் பிள்ளை பலன்லாம் இல்ல, என் பிள்ளை சோர்ந்து இருக்கு, என் பிள்ளை சோர்வா இருக்குது, அதுக்கு ஆவிக்குரிய மன்னா தேவை அப்படின்னு அவர் சமூகத்துல அதே சமூகத்துல இருந்து நாம் பக்குவப்படணும், நம்ம எழும்பணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறாரு. அதனால சில நாட்கள் நம்மை காத்திருக்கும்படிக்கு அவர் சமூகத்துல இருந்து காத்திருக்கும்படிக்கு விரும்புகிறாரு. காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் பலத்தை கொடுக்கிறார். அவர்கள் சாட்சிகளாய் மாறப் போறாங்க. நம்ம எல்லாரும் எப்படி மாறப் போறோம்? சாட்சியாய் மாறப் போறோம். ஆமென்.
என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். இங்க இந்த இந்த 1 சாமுவேலின் புஸ்தகத்தை எடுத்து நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னா, இங்க இங்க இந்த வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறது, இன் அன்னாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அன்னாள் பாருங்க, அவளுக்கு அவளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவளுக்கு அவளுக்கு வந்து பிள்ளை இல்ல. ஆண்டவரே என்ன செய்றாரு? கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இவ எங்க வசனம் சொல்லுகிறது, இந்த அன்னாளுக்கு அன்னாளுக்கு ஒரு சகோதரி இருக்கிறா பெனின்னாள். அவருடைய கணவன் பேர் எல்கானா. பிள்ளைகள் இல்ல. ஆனாலும் கணவனுடைய அன்பு அதிகமா இருக்குது. அன்னாளை அதிகமாய் சிநேகிக்கிறான். அதிகமான அவளுக்கு இரட்டிப்பான பங்கெல்லாம் கொடுக்கப்படுகிறது. ஆனாலும் இந்த பங்கு நிமித்தமா அவளுக்கு எந்த ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் இல்ல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆண்டவரே அவள் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். அவள் விசனத்தோடு இருக்கிறாள். இப்போ அவள் சாப்பிடாமல் அவ என்ன பண்றா? ஆலயத்துக்கு போறா. ஆலயத்துக்கு போயிட்டு வந்தும் என்ன செய்ய முடியலன்னா, அவளுடைய நன்மைய அவ பார்க்க முடியல. அதனால அவள் சோர்ந்து போன ஒரு சூழ்நிலையில காணப்படுகிறார். தன் வாழ்க்கையை குறித்ததான ஒரு விரக்தி நிறைந்த சூழ்நிலையில காணப்படுறா. நான் என்ன ஜெபிக்கிறேன், என்ன ஜெபிக்கிறேன். ஆனாலும் என்னால என்னால என்ன செய்ய முடியல? என்னால அந்த அந்த நன்மைய என்ன செய்ய முடியல, என்னால பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு சோர்வான ஒரு சூழ்நிலையில இருக்கிற. அதனாலதான் ஆலயத்துக்கு போயிட்டு வந்து அவளால என்ன பண்ண முடியலன்னா, சந்தோஷமா இருக்க முடியல. அவள் அழுது கொண்டே இருப்பாள் என்று வசனம் சொல்லுகிறது. அழுது கொண்டே இருப்பாள் என்று சொல்லி. அப்போ இங்க 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 சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது அப்படின்னா, இங்க இவளுக்கு பிள்ளை இல்ல, அழுது கொண்டு இருக்கிறாள், சாப்பிடாது இருக்கிறாள். இவள் அழுது கொண்டிருக்கிறாள் என்று சொல்லப்படுகிறது. இது அன்னாளுடைய நிலைமை. நீங்க அந்த அடுத்த அதிகாரத்துல பாப்பீங்க அப்படின்னு சொன்னா, இங்க ஏலியின் குமாரர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் 1 சாமுவேல் 2:12 அவர்கள் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. யார் இவங்க? ஏலி அப்படிங்கிறது ஆசாரியன். ஆசாரியனுடைய பிள்ளைகள். இவர்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்கள். ஆனால் இவர்கள் கர்த்தரை அறியவில்லை என்று சொல்லப்படுகிறது. இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, ஆசாரியர்கள் இவர்கள் ஆசாரிய பணியை விட்டுட்டு இந்த ஜனங்களை ஒடுக்குகிற, ஜனங்களுக்கு நன்மை செய்யாத, ஜனங்களுக்கு விரோதமான காரியங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கு. பச்சை இறைச்சி அல்லாமல் அவித்ததை உன் கையில் வாங்குகிறதில்லை என்று சொல்லி அவங்கள துன்பப்படுத்துவாங்களாம். அப்போ அந்த ஆசாரியனா இருக்கிறவங்க என்னெல்லாம் செய்யக்கூடாதோ அப்படிப்பட்ட காரியங்களை செய்யறாங்க. அப்போ இங்க என்ன அப்படின்னா, இங்க இங்க வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறபடி இந்த ஏலி ஏலி தன் பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரல. அவன் பிள்ளைகளையே அவன் கெடுத்து போடுகிறான். தன் ஸ்தானத்திலே அவன் படுத்துக் கொள்ளுகிறான். சத்ரு உட்புகுந்து அவங்க பிள்ளைகள் பேலியாளின் மக்களாய் இருக்கிறாங்க. இது இவங்களை ஆண்டவர் எதற்கு வைத்திருக்கிறார்னா, இவங்க தேவனுடைய பெட்டிய பாதுகாக்கிறவங்க. அதனால இந்த பெட்டி இந்த ஆலயத்துல இருக்கிறது, அந்த பெட்டியை பாதுகாக்கும்படிக்கு இவர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இவங்கதான் அதை பாதுகாக்கணும். ஆனா அங்க அங்க சூழ்நிலை எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, இவர்களே பெட்டியை பாதுகாக்க வேண்டியவர்களே, அவங்க அதை பலப்படுத்தப்பட வேண்டியவங்களே பலனிழந்து காணப்படுறாங்க. திடீர்னு அங்க என்ன நடக்குதுன்னா, தேவனுடைய பெட்டி அங்க பெலிஸ்தர்கள் வந்து அந்த யுத்தம் பண்ணினபடினாலே பெட்டி பிடிபட்டு போனது. மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்று சொல்லப்படுகிறது. நான் என்ன சொல்ல வரேன்? தாழ்பாள்களை ஒருவேளை ஏலி பலப்படுத்தி இருந்தா, சத்ரு உட்புகுந்து அங்க தன் பிள்ளைகளையும் கெடுத்து போட்டு பெட்டியையும் அபகரித்துக் கொண்டிருக்க முடியாது. ஏலியோ தாழ்பாள்களை பலப்படுத்தவில்லை. தாழ்பாள்களை பலப்படுத்தாதபடியினாலே சத்ரு உள்ள வந்து எல்லாத்தையும் கெடுத்து போட்டான். அப்போ தாழ்பாள்களை பலப்படுத்தி இருந்தா பெட்டி அவர்களை விட்டு போயிருக்காது. இந்த பாதுகாக்க வேண்டிய பெட்டியை பாதுகாக்க வேண்டிய ஏலியும் ஏலி குடும்பத்தாருமே பெட்டியின் மகிமை பெற்றி விலகி போவதற்கு காரணமா இருந்திருக்கிறாங்க. ஏன் அவங்க பலப்படுத்தப்படல? ஏன் அவங்க தேவ சமூகத்துல இருந்து தங்களை பலப்படுத்தி கொள்ளல? அவங்க துதிக்கல, ஸ்தோத்திரிக்கல, ஜெபம் இல்ல. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது வார்த்தை இல்லை. வார்த்தை வெளிப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. வேத வசனம் அங்க இல்ல. ஏன்னா அந்த சாமுவேல் பிறந்த நாட்கள்ல அங்க அழகா அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கும். கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார்னு 1 சாமுவேல் 3:21 சொல்லப்பட்டிருக்கும். ஆனா அதற்கு முன்பதாக 1வது வசனம் பாருங்க. 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 1வது வசனம். அந்த நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமா இருந்தது. பிரத்யட்சமான தரிசனம் ஒன்றும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை இன்னும் அந்த நாட்களிலே யாருக்கும் வெளிப்படுத்தப்படவில்லை. அவன் ஏலி ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டிருக்கிறான். ஆனா பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்துல
வனாந்தரத்துல வளர்க்கல, அந்த பெட்டியை பாதுகாக்கல, மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போவதற்கு காரணமா இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, குடும்பமாய் கர்த்தர் கொடுத்த பொறுப்பை உணராதவர்களாய், தாழ்ப்பாள்களை பலப்படுத்தாதவர்களாய் இருந்தபடியினாலே அவர்களே பெட்டியை இழந்து இழந்து போக பண்ணுவதற்கு காரணமா இருந்தாங்க. அப்ப ஏலியோ தாழ்ப்பாள்களை பலப்படுத்தல. உள்ள சத்துரு வந்து பெட்டியை எடுத்துட்டு போறதுக்கு ஏலி என்ன செய்யல, நான் முதல்ல சொன்ன தாழ்ப்பாள்களை பலப்படுத்தல அப்படின்னா சத்துரு எப்ப வேணாலும் உள்ள வருவான். வார்த்தை இல்லைன்னா சத்துரு உள்ள வருவான். பிரசன்னம் இல்லைன்னா உள்ள வருவான். அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, இனி வரக்கூடிய நாட்கள்ல சத்துரு உள்ள வந்து உன்னை அமிழ்த்தி போடாதபடிக்கு நீ என்ன செய்யணும்னா, நீ பலப்பட வேண்டும் என்று சொல்லி நம்மை அவர் சமூகத்திலே இருந்து பலப்படும்படி வைக்கிறாரு. அவரை துதிக்க வைக்கிறாரு. சும்மா துதிச்சுக்கிட்டே இருக்கிறேன், சும்மா பைபிள் படிக்கிறேன், நான் வசனம் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஆராதிக்கிறேன், இதுதான் என்னுடைய ரொட்டீன் வேலையா இருக்குது, நான் அவர் சமூகத்துல காத்திருக்கிறேன், பெருசா எதையும் பார்க்கலையேன்னு நினைக்கிறீங்க. அவர் சமூகத்திலே இருந்தும் அவரை தேடாத ஏலி ஸ்தானத்திலிருந்து தள்ளப்பட்டான். அவர் சமூகத்துல போயும் அழுதுட்டு வந்து என்ன பண்ணன்னு தெரியாம அவர் வசனத்துக்குள்ள தன்னுடைய இருதயத்தை மனம் கசந்து ஊற்றி தன்னுடைய குழந்தை வேணும்ன்ற விண்ணப்பத்தை மாற்றி அவர் சொல்றா, எனக்கு ஒரு குழந்தைய தாங்கப்பா, அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எனக்கு குழந்தை இல்லைன்னு இந்த ஆலயத்துக்கு வந்தேன். ஆனா நான் என் குடும்பத்துக்கான ஒரு நன்மை வேணும்னு சொல்லி என் தாழ்பாள்களை பலப்படுத்தணும், ஜெபிக்கணும்னு வந்தேன் ஏசப்பா. ஆனா நான் உள்ள வந்து பார்க்கும் பொழுது இந்த தேவனுடைய ஆலயத்துடைய தாழ்ப்பாள்கள் பலமா இல்ல. இங்க தேவனுடைய பெட்டி இல்ல. இத பாதுகாக்க வேண்டியவர்கள் இல்ல. இப்போ இப்ப எனக்கு ஒரு பிள்ளைய நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, ஆண்டவரே இந்த பெட்டிய பாதுகாக்கிறதுக்கு, இந்த ஆலயத்துல பணிவிடை செய்யறதுக்கு ஒரு பிள்ளைய நான் உங்களுக்கு குடுப்பேன் ஆண்டவரே. இப்படி அவ ஜெபத்த மாத்துறா. அவ தாழ்ப்பாள்களை பலப்படுத்துறா. ஏலியோ தாழ்ப்பாள்களை பலப்படுத்தவில்லை. பெட்டி பறிபோக காரணமா இருந்தா. ஆனா தேவ மகிமை விலகி போக காரணமா இருந்தா. ஆனா இந்த அன்னாள் பாருங்க, தேவ மகிமை உள்ள வருவதற்கு காரணமா இருந்தா. அவர் பிரசன்னத்துல இருந்து ஜெபிக்கிறா. அவர் சமூகத்துல இருந்து உத்தரவாதம் எடுக்கிறான். அப்ப ஏலி அவருடைய சமூகத்திலே இருந்து தன்னை பலப்படுத்திக் கொள்ளவில்லை. ஆனால் இந்த அண்ணாளோ என்ன செய்யறா அப்படின்னா, தேவ சமூகத்திலிருந்து தாழ்ப்பாள்களை பலப்படுத்துறா. அவ பலப்படுத்தினது நிமித்தமாக தேவனை மகிமைப்படுத்தினாள். அன்னாள் சாமுவேல பெற்று தேவனை மகிமைப்படுத்தினாள். இந்த சாமுவேல் உள்ள வரும்பொழுது தேவன் மகிமைப்பட்டார். தேவன் அப்படி அவருடைய வார்த்தை இந்த சாமுவேலுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. இந்த 1,00,00,000 இளைஞர்களை எழுப்புகிற இந்த உன்னத தரிசனத்துல ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஏன் ஆண்டவர் சில காலம் நம்மை காத்திருக்க சொல்லுகிறார்? இது ஓட வேண்டிய காலம். ஐயோ, நம்ம அங்க போய் ஊழியம் செய்யணும், இங்க போய் ஊழியம் செய்யணும், நம்ம இப்படி உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். நல்லதுதான், நம்ம ஓடி ஊழியம் செய்யணும் தான். ஆனா சில காலம் நம்மை காத்திருக்க வைக்கிறாருன்னா, நம்ம பூமியின் கடைசி பரியந்தம் நம்ம சாட்சியாய் மாற போறோம். கொஞ்ச நாள் நம்மள தாழ்ப்பாள்களை பலப்படுத்த சொல்றாருன்னா, சத்துரு வரும்பொழுது அவனை எதிர்க்கிறதுக்கு திராணியுள்ளவர்கள் ஆகும்படி சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவனை எதிர்ப்பதற்கு நம்ம இந்த நாட்களிலே பலப்படுத்துகிறாரு. பாருங்க, பெட்டியின் மகிமை, அந்த தேவனுடைய பெட்டி பறிபோவதற்கும் மகிமை இழந்து போவதற்கும் ஒரு கூட்டம் காரணமா இருந்தாங்க. அவங்க ஆசாரியர்கள் பேர் சொல்லிட்டு அவங்களே காரணமா இருந்தாங்க. ஆண்டவர் நம்பினவங்கெல்லாம், ஆண்டவர் யாரை நம்பி அந்த பெட்டியின் பொறுப்பை கொடுத்தாரோ அவங்க எல்லாம் அதை மறந்து போனாங்க. அந்த பெட்டியை விட்டு விலகி போனாங்க. அவங்களும் தாழ்ப்பாள்களை பலப்படுத்திக்கல. அவங்களுடைய வாழ்க்கையும் பறிப்போச்சு, பெட்டியும் பறிப்போச்சு. இன்னைக்கு எல்லாரும் போன நேரத்துல ஒரு மலடின்னு சொல்லி பேர் சொல்லுகிற எல்லாவத்தையும் இழந்து தன்னுடைய சகோதரின்னு ஒரு ஒரு வேதனையான வார்த்தைகளை வாங்கி கொண்டிருக்கிற, எதுக்கும் உபயோகம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிற அண்ணாள்கிட்ட வந்து ஆண்டவர் அவருடைய இருதயத்தை பாரத்தை காண்பிக்கிறாரு. அந்த பாரத்தை காண்பித்த உடனே அவர் தாழ்ப்பாள்களை பலப்படுத்துறா. என் மூலமா என் தேவனுடைய நாம மகிமைப்படணும், எனக்கு ஒரு பிள்ளைய கொடுங்க, அந்த பிள்ளைய உங்களுக்கு கொடுக்குற ஆண்டவர் என் தேவனை மகிமைப்படுத்தினார். இன்னைக்கு ஆண்டவர் ஏலிக்களை விட்டுட்டு அண்ணாளாகிய உங்களை தேடி வந்திருக்கிறாரு. ஏக்க பெருமூச்சு நிமித்தமா உங்க காரியத்துக்காக அழுது, உங்களோட ஏக்கத்துக்காக அழுதுகிட்டு இருக்கிறீங்களே, இன்னைக்கு ஆண்டவர் உங்க ஜபங்களை மாத்த, உங்களுடைய தாழ்ப்பாள்களை பலப்படுத்த வந்திருக்கிறாரு. உங்களை துதிக்க சொல்றாரு, உங்களை தேவனை தேட சொல்றாரு. நீ ஸ்தோத்திரி, நீ துதி, தேவனை மகிமைப்படுத்து, தாழ்ப்பாள்களை இந்த நாட்களிலே பலப்படுத்து. இதோ சாமுவேல் வருகிறான். தேவனுடைய பெட்டியை கொண்டு வருகிற சாமுவேல், தேவனுடைய பெட்டியை பாதுகாக்கிற சாமுவேல், தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிற சாமுவேல்களா கர்த்தர் நம்மை பார்க்கிறாரு. தேவனுடைய மகிமையை திரும்பி கொண்டு வர போகிற, தேசத்துக்கு தேவனுடைய மகிமையை காண்பிக்க போகிற, உலகத்துக்கு தேவனுடைய மகிமையை காண்பிக்க போகிற தேவனுடைய பிள்ளைகளா கர்த்தர் நம்மை பார்க்கிறார். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அண்ணாள போல அவர் சமூகத்துல இருந்து நம்மை பலப்படுத்தி கொள்ளணும். பலப்படுத்தி கொண்டா அவ ரொம்ப நாள் அழுதுகிட்டே இருக்கல. அழுதா
ஆனா அடுத்த வசனத்துல சொல்லப்படுகிறது, அவள் அழுது விண்ணப்பம் பண்ணி, நம்ம அழுகையெல்லாம் விண்ணப்பமா மாறணுங்க. அதுதான் ஆண்டவர் விரும்புறார். அழுகையெல்லாம் விண்ணப்பமா மாறிருச்சுன்னா, ஆண்டவர் யாரு பெட்டிய பாதுகாக்கணுமோ அவங்க ஒருவேளை தவறி போயிருக்கலாம். அந்த பெட்டியை கொண்டு வருகிற ஒரு உன்னத பொறுப்பு அந்த ஆசாரியனா அந்த பட்டணத்துல இருந்து தீர்க்கதரிசனம் சொல்லுகிற ஒரு பொறுப்பை ஆண்டவர் எப்படி அந்த சாமுவேலுக்கு கொடுத்தாரோ, அந்த பெட்டியை கொண்டு வரப்போகிற தாவீதை எழுப்புகிற பொறுப்பை எப்படி சாமுவேலுக்கு கொடுத்தாரோ, அதே மாதிரி ஆண்டவர் உங்களுக்கும் கொடுப்பார். இந்த நாட்கள்ல உங்க தாழ்ப்பாள்கள பலப்படுத்துங்க. அவர் பிரசன்னத்துல இருந்து அவர் ஆராதிங்க. அவரை நோக்கி பாருங்க. அவர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வாரு. கடைசியா கூட ஒரே ஒரு பகுதியை தியானித்து நம்ம ஜெபிக்க போறோம். அதே நம்ம 2 நாளாகமத்தை எடுத்து வாசித்தோம் என்று சொன்னால் 2 நாளாகமத்துல 14வது அதிகாரத்துல இங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஆசாவை குறித்து. ஆசா தேவனுடைய தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதையும் நன்மையானதையும் செய்தவன். அந்நிய தேவனுடைய பலிபீடத்தை தகர்த்து போட்டு அந்த யூத ஜனங்களை கர்த்தரை தேடவும் நியாய பிரமாணத்தின்படி நடக்கவும் பண்ணினவனா. இப்படி இருந்தவனுடைய பட்டணத்துல ஆண்டவர் எல்லா அவன் எல்லா மேடைகளையும் விக்கிரங்களையும் அகற்றுகிறான். அவனுக்கு முன்பதாக ராஜ்யபாரம் ரொம்ப அமைதியா இருக்கு. எந்த சண்டையும் இல்ல, சச்சரவும் இல்ல. எந்த எதிரிகள் வந்து யுத்தம் பண்ணல. ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்போ இளைப்பாறுதலை குடுத்துட்டாருன்னோனே, நான் டூர் போறேன்ப்பா அப்படின்னு ஆசா 10 பேர கூட்டிட்டு போகல. இல்ல நான் கொஞ்ச நாள் போய் என்னுடைய எனக்கு இங்க எனக்கு நல்ல ஒரு என்டர்டெயின்மென்ட் அப்படியே நான் அந்த புறத்திலே செலவழிக்க போறேன் அப்படி சொல்லல. இல்ல நான் என்னுடைய என்னுடைய உறவுகளோட நான் கொஞ்ச நாள் ஃப்ரீயா இருக்க போறேன். எனக்கு லீவ் குடுத்துருங்க. இப்படியெல்லாம் சொல்லல. பாருங்க அவன் என்ன செய்யறான்னு சொல்லி பாருங்க. கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். 2 நாளாகமம் 14:6 கட்டளையிட்டதுனாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. இந்த பலப்படுகிற நாட்கள்ல நமக்கு விரோதமான யுத்தம் இருக்காதுங்க. சத்ரு நமக்கு விரோதமாய் செய்கிற நம்மள பலனற்று போக பண்ணுகிற காரியங்கள் எதுவும் நம்ம கேள்விப்பட மாட்டோம். எதுவும் இருக்காது. ஆனா இந்த நாட்கள் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அவனுக்கு யுத்தம் இல்லன்றதுக்காக அவன் சும்மா படுத்து தூங்கல. யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். தேசம் தனக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் அவன் பட்டணங்களை கட்டி அந்த அலங்கங்கள் கோபுரங்கள் அவைகளுக்கு அலங்கங்கள் கோபுரங்கள் வாசல்களை உண்டு பண்ணி தாழ்பால்களை போட்டு பலப்படுத்துவோமாக. சுற்றி என் தேவன் எனக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். எனக்கு அவரே காரியத்தை வாய்க்க செய்தாரு. அதனால நான் என்ன பண்றேன், தூங்குறேன்னு சொல்லல. தாழ்பால்களை போட்டு பலப்படுத்துறேன். கோபுரங்களை கட்டுறேன், அலங்கங்களை கட்டுறேன். அவன் சும்மா இருந்திருக்கலாமே. ஏன் இதெல்லாம் கட்டணும்? அவனுக்கு அவனுக்கு அவன் உள்ளத்துல ஆவியானவர் அவனுக்கு அவனுக்கு உள்ள அந்த எண்ணத்தை குடுக்குறாரு. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பட்டணங்கள கட்டுறது, அலங்கங்கள், கோபுரங்கள உண்டு பண்றது, தாழ்ப்பாள்கள பலப்படுத்துறது. நான் இத ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு உங்களுக்கு கத்துக் கொடுக்க விரும்புகிறேன். ஒரு இளைப்பாறுதல கர்த்தர் குடுத்தாருன்னு சும்மா இல்ல. எங்களுக்கு ஃப்ரீயா கர்த்தர் எல்லாத்தையும் எங்களுக்கு நல்ல நாங்க பேசாம ஊழியத்துக்கு போயிட்டு வரோம். ஜம்முன்னு நாங்க பாட்டுக்கு இருக்கிறோம். அமைதியா இருக்கிறோம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஏதாவது யுத்தம் வரும்போது, போராட்டம் வரும்போது அழுதுக்குவோம், போராடிக்குவோம். அப்படி இல்ல. அனுதினமும் தாழ்ப்பாள்களை பலப்படுத்துகிறான். பட்டணங்களை கட்டுறான், கோபுரங்களை எழுப்புறான், அலங்கங்களை கோபுரங்களை வாசல்களை உண்டு பண்ணி தாழ்ப்பாள்களை பலப்படுத்துறான். ஏங்க இந்த பலப்படுத்தல் உண்டாகணும்? இளைப்பாறுதல்ல சும்மா இருந்திருக்கலாமே. ஏன் இந்த இந்த ஆசாக்கு இந்த இந்த ஒரு இது எதுக்காக இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆசா செய்யணும்? ஏன் இதை யோசித்தான் அப்படின்னு சொன்னா 8வது வசனத்துல அவன் தாழ்ப்பாள்களை பலப்படுத்தின பின்பு எத்தியோப்பியர் கூட்டமாய் வர்றாங்க. ஆசா கிட்ட இருந்ததெல்லாம் பராக்கிரமசாலிகள். அந்த ஆசாவுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை கொடுத்துதான், மகனே நீ தாழ்ப்பாள்களை பலப்படுத்தி இந்த நாட்களை நீ ஜெபம் பலப்படுத்தி இருப்பா. நீ கோபுரங்கள் அலங்கங்கள் கட்டுறது அப்படின்னு சொல்றத நான் எதுக்கு ஒப்பிட்டு சொல்ல விரும்புறேன்னா, உபவாசித்து பலப்படுத்தி இருப்பா. இந்த 21 நாட்களும் ஜெபித்து பலப்படுத்திரு. இதோ எத்தியோப்பியன் வரப்போறான். அந்த எத்தியோப்பியனை மேற்கொள்ளுகிற ஒரு அபிஷேகம் தேவைன்னா, நீ சாட்சியா மாறணும்னா, சத்துருவுக்கு சவால் விடுகிற ஒரு யுத்த சந்ததியா நீ மாறணும்னா, இதோ நீ பலப்படுத்தப்படணும். வெற்றி உன் மூலமா வரணும்னா நீ பலப்படுத்தப்படணும். தேவ மகிமையை கொண்டு வரப்போற யுத்த சேனையா இருப்ப அப்படின்னு சொன்னா நீ பலப்படுத்தப்படணும். இந்த நாட்கள்ல அவர் சமூகத்துல இருந்து நீ ஜெபித்துதான் ஆகணும். ஏன்னா சாமுவேலை கொண்டு வருவதற்கு அந்நாள் திறப்புல நின்றுதான் ஆகணும். அதனாலதான் ஆண்டவர் நம்மளெல்லாம் நிக்க வைக்கிறாரு, பலப்படுத்தும்படிக்கு வைக்கிறாரு. இந்த ஆசா அவர் சமூகத்துல பாருங்க, அவன் அவன் பலப்படுத்தி கொண்டான். தாழ்பால்களை பலப்படுத்துறான், பட்டணங்களை கட்டுறான். சும்மா இல்ல இளைப்பாறுதலை கொடுத்தோன்னு தூங்கல. அவன் பலப்படுத்துறான்.
துதிக்கும் போது தாழ்பாள்கள் பலப்படுங்க. நீங்க ஸ்தோத்திரிக்கும் போது தாழ்பாள்கள் பலப்படும். உபவாசிக்கும் போது தாழ்பாள்கள் பலப்படும். நீங்க அந்நிய பாஷை பேசும்போது தாழ்பாள்கள் பலப்படும். நீங்க ஆண்டவர் சமூகத்துல செய்யற எந்த காரியமே வீண் கிடையாது. நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கும் தாழ்பாள்கள் பலப்படுது பலப்படுது. அழுது அழுது பார்த்தா தாழ்பாள்கள் பலப்படல. அழுது விண்ணப்பம் செய்தா தாழ்பாள்கள் பலப்பட்டுச்சு. ஆமென். ஆண்டவர் அததான் சொல்றாரு. பலப்பட்ட பொழுது அவனுக்கு விரோதமா எத்தியோப்பியர் வந்தாங்க. முன்னாடி நிக்க பலன் இல்ல. சொன்ன ஆண்டவர்ட்ட, ஆண்டவரே, கோபுரம் அலங்கும் எல்லாம் கட்டி பலப்படுத்தின உண்மைதான். ஆனாலும் நீங்க எனக்கு முன்னாடி நிக்கலன்னா என்னால மேற்கொள்ள முடியாதுப்பான்னு சொல்லி எப்பொழுதும் தேவனாகிய கர்த்தரை முன்னாடி நிறுத்துகிறவனாய் காணப்பட்டான். ஆண்டவரை முன்னாடி நிறுத்தினா, அப்பா உங்களை மேற்கொள்ளாம பாத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்னாடி என்னால நிக்க முடியாது. நீங்க நில்லுங்க ஆண்டவரேன்னு தேவனை முன்பதாக நிறுத்தினான். அப்போ என்ன நடந்தது? ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள் என்று சொல்லப்படுகிறது. எத்தியோப்பியர்கள் ஓடி போனார்கள். கர்த்தர் முறியடித்தார். கர்த்தர் முறியடித்தார். எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். அதற்கு முன்பதாக ஆசா தாழ்பாள்களை பலப்படுத்தினான். ஆசா தாழ்பாள்களை பலப்படுத்தினான். வெட்டி வந்தது. அன்னாள் தாழ்பாள்களை பலப்படுத்தினான். சாமுவேல் வந்தான். வெட்டி வந்தது. அன்னாள் தேவனை தாழ்பாள்களை பலப்படுத்தினான். துதித்து பலப்படுத்தினான். தாம் பிரச்சனையில தனக்கே பிள்ளை இல்ல. நான் எதுக்கு என் பிள்ளைய கொண்டு போய் ஆலயத்தை கொடுக்கணும்? இவ்வளவு நாள் கழிச்சு பெத்த பிள்ளைய கொஞ்ச நாள் பெனிநாள் முன்னாடி காமிச்சிட்டு அப்புறமா கொண்டே கொடுக்கலாம். இல்ல கொஞ்ச நாள் என் பிள்ளை 5 வயசு வரைக்கும் 8 வயசு வரைக்கும் வளர்த்திட்டு கொண்டு போலாம். அப்படியெல்லாம் யோசிக்கல. ஆண்டவருக்காக தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்துக் கொண்டவளாய் இருக்கிறா. அன்னாள் சாமுவேலை பெறுவதற்கு தாழ்பாள்களை பலப்படுத்தினா, ஜெபித்தா. தேவனை மகிமைப்படுத்தத்தக்கதான வாழ்க்கை மாறிச்சு. இன்னைக்கு ஆண்டவர் பெனினால நம்பலங்க. ஏலி நம்பல. எல்லாரும் நம்பினவங்க எல்லாம் ஒருவேளை அவங்களுக்கு எல்லாம் இருக்கு. எனினாலுக்கு எத்தனையோ பிள்ளைகள் இருக்கு பெனினாளுக்கு. ஆனா கொண்டு வந்து ஒரு பிள்ளைய கர்த்தருக்கு கொடுக்கணும்னு தோணல. ஏலிக்கு 2 பசங்க இருக்கிறாங்க. ஒருத்தன் கூட பெட்டிய காப்பாத்தணும்னு யோசிக்கல. அது எதுக்காகவும் தேவ சமூகத்துல இருந்து தன்னை பலப்படுத்திக் கொள்ளல. ஆனால் இந்த புறக்கணிக்கப்பட்ட அண்ணாளோ ஒரு பிள்ளைய தாங்கப்பா அதை உங்களுக்கு தரேன்னு சொல்லி தாழ்பாள்களை பலப்படுத்தி கொண்டே இருந்தா. நேரம் வந்த பொழுது கர்த்தர் சாட்சியாய் மாற்றினார். இந்த ஆசா எல்லாம் இருந்த பொழுது தூங்கல. தாழ்பாள்களை பலப்படுத்துறான், ஜெபிக்கிறான், அலங்கம் கோபுரம் எல்லாத்தையும் கட்டி பாதுகாப்பு உண்டு பண்றான். எல்லாம் சிரிச்சிருப்பாங்க, அதான் யுத்தமே இல்லையே, எதுக்கு இந்த ராஜா அதை எதை கட்டிக்கிட்டு இருக்கிறாரு, சும்மா இருக்க வேண்டியதானே. ஆனா பார்த்தா எத்தியோப்பியன் வந்தான். ஆண்டவர் அவங்களுக்கு முன்பதாக ஆசாவை ஜெயம் எடுக்க பண்ணினார். திரும்ப பலன் கொள்ளாதபடிக்கு முறிந்தோடி போனாங்களாம். நொறுங்கி போனார்கள். கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கும் முன்பாக நொறுங்கி போனார்கள். திரும்ப பலன் கொள்ளாதபடி. அந்த வார்த்தை அழகா சொல்லப்பட்டிருக்கோம். அங்க 2 நாளாகவும் 14, 13 அவர்களை ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள். இந்த பலப்படுத்தப்படுகிற நாட்களில தீர்க்க தரிசனமா கர்த்தர் சொல்லுகிறார், எத்தியோப்பியர் ஓடி போவார்கள், நீங்கள் அவர்களை கேரார் மட்டும் துரத்துவீர்கள், திரும்ப பலன் கொள்ளாதபடி அவர்கள் முறிந்து விழுவார்கள். ஆமேன். அந்த வார்த்தையை நான் திரும்ப சொல்லி ஜெபிக்கணும்னு விரும்புகிறேன். எத்தியோப்பியர் ஓடி போனார்கள், கேரார் மட்டும் அவர்கள் துரத்தினார்கள். எத்தியோப்பியர் திரும்ப பலன் கொள்ளாதபடி முறிந்து விழுந்தார்கள். ஏன் தெரியுமா கர்த்தர் பலப்பட சொல்லுகிறார்? எதற்கு உங்களை தாழ்பாள்களை பலப்படுத்த சொல்லுகிறார் அப்படின்னா, நீங்க உச்சிதமான நன்மையால திருப்தியாகிறதுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு எதிராய் வந்த எத்தியோப்பியன் இனி திரும்ப பலன் கொள்ளக்கூடாது. உங்களுக்கு எதிராய் வந்த அந்த பாவங்கள் திரும்ப பலன் கொள்ளக்கூடாது. உங்களுக்கு எதிராய் வந்த அந்த எகிப்தின் ஆவி, அந்த அடிமைத்தன ஆவி உங்களை திரும்ப உங்க மேல பலன் கொண்டுறக்கூடாது. எத்தனையோ ஆவி, எத்தனையோ பாவங்கள், எத்தனையோ அசுத்தங்கள் நம்மளால பலன் கொண்டதுனால எத்தனை உபவாசம் இருந்தாலும் மறுபடியும் அந்த காரியத்துல சிக்கிக்கொண்டோம். மறுபடியும் பெட்டியோட மகிமையை கொண்டு வர முடியல. மறுபடியும் தேவ மகிமைக்கு சாட்சியா நிக்க முடியல. மறுபடியும் விழுந்து போனோமே. ஆண்டவர் சொல்றாரு, இந்த உபவாசத்துக்கு அப்புறம் மக்கர ஷதரபி அந்தனா திரும்ப பலன் கொள்ளாதபடி எத்தியோப்பியன் முறிந்து போவான். திரும்ப பலன் கொள்ளாதபடி முறிந்து போவான். சேனையே, உன் தாழ்பாள்களை பலப்படுத்து, ஜெபித்து பலப்படுத்து. இது நாட்கள்ல சும்மா இருக்காத, உபவாசித்து பலப்படுத்து. இதோ இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவ மகிமை இறங்கி வருகிறது. எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி, முடிந்தவங்க வீடுகள்ல நீங்க முழங்கால் போட்டு கண்களை மூடி ஏசப்பாவை மட்டும் நோக்கி பார்ப்பீங்களா? அப்பா, ஆண்டவரே, நான் விரும்புற காரியம் எதுவும் நடக்கல. ஆனா ஒரே ஒரு காரியத்தை புரிந்து கொண்டேன். நான் விரும்புறதுக்காக, ஆண்டவரே, நான் விரும்புகிற காரியத்தை கேட்க இந்த நாட்கள் அல்லப்பா. நீர் விரும்புகிறத செய்ய இந்த நாட்கள். நீர் உம்முடைய விருப்பத்தின் ஆண்டவரே அப்பா காரியத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த நாட்கள் என்பதை அறிந்து கொண்டேன் ஏசப்பா. என் தாழ்பாள்களை நான் பலப்படுத்தினா, எந்த எத்தியோப்பியன் இந்த 7 மாதங்களும் என்னை துன்பப்படுத்தினானோ, எந்த எத்தியோப்பியன்
நான் எழும்பக்கூடாதபடிக்கு என்ன என் மேல போராட்டத்தை கொண்டு வந்தானோ, என்ன மேற்கொள்ள பார்த்தானோ, அவன் திரும்ப பலன் கொள்ளாதபடி, எந்த பிரச்சனையும் திரும்ப பலன் கொள்ளாதுங்க. இது ப்ராஃபஸியா கர்த்தர் சொல்லுகிறார். திரும்ப பலன் கொள்ளாதபடி முறியடிப்பார். ஓ ரீகாபால ரதனமா ரீப ரௌதலபியா லீகட ஷக ரகடரியா ரீகலபி யௌதலபி யோரியா ரேக ராகட ரகனா ரீம ரக்சல ரகடரி ரீக காகட ஷகரா ரேப ரக்சல ரகடரியா ரீதலபி எந்த லோபா லேப ரௌதலபி எந்தனமி யாக்கராகட ரௌதனா. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால தாழ்பால்கள் பலப்படுத்தப்படட்டும். ஒவ்வொருத்தருடைய தாழ்பால்கள் பலப்படுத்தப்படட்டும். ஜெபிக்க முடியாம, ஆண்டவரை துதிக்க முடியாம இருக்கிறவர்களும் இந்த நாட்கள்ல தங்களை பலப்படுத்திக் கொள்ளட்டும். இந்த 21 நாட்கள் தேவ சமூகத்துல அவங்க அப்பா அவங்க சமூகத்துல பலப்படுத்திக் கொள்ளட்டும். இனி அந்த எத்தியோப்பியன் அப்பா பலன் கொள்ளக்கூடாதுப்பா. எந்த எத்தியோப்பிய ஆவி ஆண்டவரே அப்பா, எந்த எத்தியோப்பிய ஆவி ஒருவேளை அந்த மலட்டுத்தன்மையா இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், பாவமா இருக்கலாம், போன் அடிமைத்தனமா இருக்கலாம், சோசியல் மீடியாவா இருக்கலாம், அசுத்தமான காரியங்களா இருக்கலாம், இல்ல ஊழியத்துக்குள்ள ஏதோ ஒரு தடையா இருக்கலாம், சத்துரு எதுவா இருந்தாலும் என் தேவன் அதை மேற்கொள்ளத்தக்கதான அபிஷேகத்தை உங்க பிள்ளைகளுக்கு நீர் இந்த கால வேளையில கட்டவிழ்க்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீர் அப்படி செய்து ஒவ்வொருவரையும் சாட்சியாய் நிறுத்துங்கப்பா. ஒவ்வொருவரையும் நீங்க சாட்சியாய் நிறுத்துங்கப்பா. நீர் அப்படி செய்ய போற கிருபைக்காய் தயவுக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேசப்பா. உங்க நாம மாத்திரம் மகிமைப்பட்டு கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. உங்களோட தயவுள்ள கரம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். தாழ்பால்களை பலப்படுத்துங்க இயேசுப்பா. ஆண்டவரே அப்பா அவங்க தேவனை மகிமைப்படுத்தட்டும். ஆண்டவரே ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில தேவனை மகிமைப்படுத்தட்டும், சாட்சிகளாய் மாறட்டும். நீர் அப்படி செய்தவங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, சாட்சியா நிறுத்துங்க. முற்றிலுமாய் உங்க கரத்துல எங்களை தாழ்த்தி வெறுமையாக ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக இயேசுப்பா. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் இன்றைக்கு மறவாதே. ஆமீன். God bless you.